வணக்கம். இந்த சனி பெயர்ச்சியை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம்னு இருக்கேன். காலபுருஷனுக்கு முதல் வீடான மேசராசியை பற்றி நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். சனி பெயர்ச்சி திருக்கணிதப்படி ஒரு மார்ச் 29 சனி பெயர்ச்சி ஆகுது. அதனால் மேசராசிக்கு எப்படி இருக்குன்னா, இது வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே விடுபட்டணும். அரசியல்வாதிகளுக்கு இது வரைக்கும் எதுவுமே கிடைக்காம இருந்து, பதவி கிடைக்காம உங்களை தள்ளப்பட்டு புறந்தள்ளப்பட்டு இது பண்ணவங்களுக்குலாம் இப்போ கூப்பிட்டு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதை நல்லா பயன்படுத்திங்க. அப்புறம் திருமண விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். காதல்கள் அந்த காதல் திருமணம் நிறையா நடக்கும். அந்த மாதிரி விவசாயம் பண்ணியிருந்தால் நல்ல லாபம் கிடைக்கும். மாதிரி அப்பா கொஞ்சம் உடனே சரிங்களா கூட அந்த இதில் சரியாக வந்துடும் எல்லாமே. ஒரு சனி பயிற்சியிலேருந்து இப்போ சனி எப்படின்னா, மேசத்துக்கு காலபுருஷனுக்கு 11ஆவது இருக்கார், சொந்த வீட்டில் இருக்கார். இப்போ 12ஆவது போய் மறைகிறார். அப்படிங்கும்போது அந்த மறைவு நிறைவேற்றணும். சரியா? அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும். கொஞ்சம் ரொம்ப அவசரம் இல்லாமல் சனிவார் கொடுப்பார்களே சனி கெடுப்பார்கள். சனி கொடுத்தாரா யாரும் இது பண்ண முடியாது. அது மாதிரி நீங்கள் இது வரைக்கும் இந்த ஏப்ரல் இந்த தமிழ் வருஷம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக போங்க. இதுலேயும் அகலக்கால் வைக்க வேண்டாம். எல்லாருமே வீட்டில் பிரச்சனை வரத்தான் செய்யும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும். கொஞ்சம் நிதானமாக போங்க. வாய் வச்சு விட்டுறாதீங்க. சரியா? அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்தால் உங்களுக்கு தேடி வரும். எல்லாமே சனி பகவான் எல்லாம் தேடி கொடுப்பார். அடுத்து குருப்பெயர்ச்சி வருது. குருப்பெயர்ச்சி காலபுருஷனுக்கு 3ஆவது போகிறாரு. 2ஆவதுலேருந்து 3ஆவது போகிறாரு. அப்படிங்கும்போது குருடைய பார்வைகள் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் ஒன்றும் கவலைப்படாங்கன்னா அடுத்து எல்லாமே நல்லா இருக்கும். அடுத்து காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் பற்றி அடுத்த வாரத்தில் நான் சொல்கிறேன். காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் ரிஷபராசி, அப்புறம் அடுத்தடுத்து மிதுன ராசி, வரிசையாக 12 ராசிக்கு நான் சொல்லிடுறேன். அது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள்.